என்ன சர்வி என்ன பண்ணுற? என்னது இது? நான் வந்து மோமோஸ்க்கு வந்து ஜஸ்ட் மாவை வந்து தேய்ச்சிட்ருக்கேன். மோமோஸா? இதுக்கு மசாலா இதா? ஆமாம், அது உள்ளார ஸ்டஃப் பண்ணி வைக்கணும். ஓ, இதான் மசாலாவா அதுக்கு? ஆமாம். இது ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கீங்க? ஆமாம், வெஜ்லேயும் பண்ணலாம், நான்வெஜ்லேயும் பண்ணலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ணுவீங்க? அதை அப்படியே உள்ளார ஸ்டஃப் பண்ணிவிட்டு நமக்கு ஏற்ற டிசைனில் வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். சரி, இந்த ஸ்டஃப் பண்ணுற பார்ப்போம். ஓ, இந்த மசாலாவை எடுத்து அந்த இதில் வைக்கிற. அது என்ன மாவு? மைதா மாவா? மைதா மாவுலேயும் பண்ணலாம், கோதுமை மாவுலேயும் பண்ணலாம். இது என்ன மசாலா? இது என்னென்ன போட்டிருக்க? ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடணும். நெக்ஸ்ட்டு நமக்கு என்னென்ன காயெல்லாம் தேவையோ அது போட்டுக்கலாம். ஓ, போட்டு அதை வதக்கிட்டு மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி மாதிரி போட்டு உள்ளே வச்சு ஹோல்ட் பண்ணிடணும். நம்ம புடவைக்கு எப்படி வந்து ப்ளீட்ஸ் எடுப்போமோ அந்த மாதிரி. ஓ, ஓகே ஓகே. என்ன சர்வி எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டியா? க்ளோஸ் பண்ணதெல்லாம் பண்ணிட்டு இப்போ இந்த ஆயிலில் போட்டு எடுக்கிறேன். இது வந்து ஆயில்லையும் போடலாம், பாயிலும் பண்ணலாம். ஸ்டீமும் பண்ணலாம். ஓகே ஓகே. இப்போ பாயில் முடித்தோடனே எடுத்துகிட்டு பார்ப்போமா? ஓகே. சரிவிகா, மோமோஸ் முடிஞ்சிடுச்சா? இதானா? ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். சென்டரில் என்ன சாஸ் வச்சுருக்கியா? டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்லாம். வேறு ஏதாவது சைடிஷ் எதுவும் வச்சுக்கலாம் இதுக்கு? ஆனியன் இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். ஓகே, சூப்பர்.